எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளினால் நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். நம்முடைய துதிகளினால் ஆமென் அவர் நுழையும்படியாக ஆமென் நாம் வாசல்களை உயர்த்தும் வண்ணமாக அவரை நாம் போற்றுவோம். அவர் இறங்கி வருவாராக. அவர் கிரியை நடப்பிப்பாராக. தேவன் செயல்படுவாராக. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவாராக. பரிசுத்தவான்கள் நடுவிலே அவர் உலாவுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவர் அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி. அவர் பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு நிகரான ஒரு தெய்வம் இல்லை. தெரிந்த ஒரு பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் என்று நாம் இணைந்து பாடுவோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசுவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே. இணைந்து பாடுங்க. அவரை போல் ஒருவரும் இல்லை. ஓ தேவனே
தூதர்கள் உண்ணும் உணவான் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவான் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை சித்திர. உம்மை போல யாருண்டு இந்த அடிமையை சித்திர. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் ஓ யார்? கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்? ஓ இயேசுவே யார்? கர்த்தாவே உயர்த்துவோம், புகழுவோம், போற்றுவோம், மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜீசஸ். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் ஓ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே ஓ தேவனே ஓ ரவ சந்தனமா உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே. Amen. Glory, Jesus. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்கால் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்கால் ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிரே. ஆபத்திலே பாதைக்கு நல்ல தீபமிரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே ஏழை என்னை நின் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை எவரும் பறிக்க இயலாதே.
என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா. ஆமென். என்னை மறவா. பாடுவோம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா. ஆமென். என்னை மறவா தேவனே. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா. ஓ என்னை மறவா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் பாடுவோம். பாதுகாத்த தேவனை ஆசீர்வதித்த கர்த்தரை பாடுவோம். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. ஓ ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. கண்ணின் மணி போல் கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீரானே நீரானே என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. ஓ ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை என்றும் என்றும் துதித்தீர். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி. ஆமென். எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. இன்னும் உயர்த்துவா. ஓ கண்மாலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீ அல்லவோ. கண்மாலை
மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீ அல்லவோ. உம்மை போற்றி உற்சாகமா உம்மை போற்றி தேவனே. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். நல்ல விசுவாசத்தோடு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ, உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம். ஆமென். ஓ, இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா தேவனே, வெற்றி உண்டு. மகத்துவமும் பேர்ப்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஆமென். உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உம்மால் ஆகுமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி இயேசுவே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. அதை தமக்கு சித்தமானவர்களுக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உம்மால் ஆகுமே. ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி இயேசுவே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஓ ரபல சந்தன ரபா. ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ராஜனே, உன்னதமானவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை பெருக பண்ணுகிறவரே, எங்களை நிரப்புகிறவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துபவரே, எங்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறவரே, எங்களுடைய உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே,
கோணலானவைகளை எல்லாம் செவையாய் மாற்றுகிறவரே, எங்களுக்கு முன் செல்லுகிறவரே, தடைகளை தகர்த்தெறிபவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, எங்களுக்காக வழக்காடுகிறவரே, சத்துருக்களினுடைய சதிகளை எல்லாம் நிர்மூலமாக்குகிறவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் சிரசின் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய பாத்திரங்களை நிரப்பும் ஆண்டவரே. உமக்கு நன்றி பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. எல்லாமே அவராலே உண்டானது. அவருடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறது, அவருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது. தாவீது அதை கண்டு கொண்டான். தன்னுடைய வாழ்வில் அந்த கரம் வெளிப்பட்டபடினால்தான் அவருடைய நிலைமையிலே மாற்றங்கள், ஆசீர்வாதங்கள், பெயர் பிரஸ்தாபங்கள், வெற்றிகள், ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது. எல்லாவற்றையும் பார்த்து சொல்றான், என்னைய உயர்த்த உங்களால முடியும்னா. கரவலாடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த என்ன அந்த மந்தையிலிருந்து எடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்க முடியும்னா எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். தாவீது தன்னுடைய குடும்பத்தில் இளையவன். அவனுடைய தகப்பனோ அவனுடைய சகோதரர்களோ அவனை பெரிதாக நினைத்ததே இல்லை. அந்த குடும்பத்தின் முக்கியமான அந்தஸ்து என்பது அவனுக்கு ஒரு நாளும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. அந்த குடும்பத்தில் உள்ள சிறப்பான காரியங்கள் என்றால் பெரும்பாலும் அவனுக்கு அது அறிவிக்கப்படுகிறதே இல்லை. அது எப்போ நடக்கும் அது எதுவுமே அவனுக்கு தெரியாது. யாரு சிறப்பு விருந்தினர் தெரியாது. எதற்காக அந்த ஏற்பாடு எதுவுமே தெரியாதுங்க. அவனுடைய வேலை வனாந்தரத்தில் இருப்பான். அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டே இருப்பான். தனக்கு தெரிந்த பாடல்களை பாடுவான். தனக்கு தெரிந்த அந்த இசைக்கருவியை வாசிப்பான். அந்த நாவல வருகிற பாடல்களையும் துதிகளையும் சொல்லி கர்த்தரை புகழ்வான். அவ்வளவுதான். ஆமென். அவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனை தேடி வந்த போது அவனுடைய நிலைமையே மாறிட்டு, அவனுடைய ஸ்தானம் மாறியது. உயர்வுகள் அவனை தேடி வந்தது. பதவி அவனை தேடி வந்துச்சு. அபிஷேகம் அவனை தேடி வந்தது. ஜனங்கள் அவனை தேடி வந்தாங்க. ஐஸ்வர்யம் அவனை தேடி வந்தது. அதனாலதான் அவர் சொல்றார், என்னையவே ஆண்டவர் இப்படி ஆசீர்வச்சு ஒரு மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனை மாற்ற முடியும். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாளிலே கர்த்தர் உங்கள்ட்ட சொல்ல ஒரு வார்த்தை, அவர் நினைச்சா உங்களை மேன்மைப்படுத்த முடியும். அவர் நினைச்சா உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? அல்லேலூயா. சில அலுவலகங்களில் அல்லது சில முக்கியமான சூழ்நிலைகளிலெல்லாம் பாருங்க, அந்த தலைவர்கள் கண்ணில் பட்டுட்டே இருக்கணுமா. சும்மானாலும் போய் போய் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி. அவர் கூப்பிட்ட உடனே ஓடி என்ன செஞ்சணும், வந்துடணும். ஏதாவது ஒன்று சொன்னால் ஓட்டி ஓட்டி என்ன செய்யணும். மற்றவங்களாம் சும்மா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கூட்டத்தில் பாருங்கள், யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அங்கே இங்கே என்ன செஞ்சிட்டே இருப்பாங்க. சும்மாவே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே அப்படி என்ன செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பாருங்கள், தலைவர்களுடைய அபிமானியை என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. மனசுக்கு பிடிச்சவங்களை என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. உண்மையாக இருந்தா. அல்லேலூயா. தலைவர் இருக்கும்போது மட்டும் ஊழ கும்பிட போட்டுட்டு மற்ற நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அதுவும் தெரிஞ்சிடும் தலைவருக்கு. அல்லேலூயா. அந்த பார்ட்டியிலே சின்சியர் யார் அப்படிங்கிறது தலைவருக்கு என்ன செய்யும். அவருக்கே எப்படி தலைவர் ஏமாத்த தெரியும்னா தலைவராக இருக்கிறவருக்கு எப்படி தெரியும். அவர் இது மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம். கடைசியில் பாருங்கள், அதில் முக்கியமான இடம் பொறுப்பு அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி யார் ரொம்ப சின்சியராக இருந்தாங்களோ
அவங்களுக்கு அந்த வாய்ப்பு என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா? இதை மாதிரி நம்ம ஆண்டவர் கண்ணில் என்ன செய்யணும், படணும். நம்ம துதிகள் அவர் காதுக்கு என்ன செய்யணும், நம்முடைய நன்றி பலிகள் அவர் சமூகத்துக்கு என்ன செய்யணும். இரவும் பகலும் அவர் தேடுறது அவருக்கு என்ன செய்யணும். ஆமாம். ஆனால் அவரை ஏமாற்ற முடியாது, அவர் என்ன செய்ய முடியாது, அவரை முகஸ்துதிலாம் பண்ண முடியாது. ஆண்டவரே உங்களை மாதிரி நல்லவர் யாராவது இருப்பாங்களா அப்படி சும்மாலாம் வெறும் வாயிட்டு என்ன செய்ய முடியாது. ஏன்னா அவர் இருதயத்தை பார்த்துருவார், இருதயத்திலிருந்து வர்ற நினைவுகளை என்ன செஞ்சிருவார், அந்த உணர்வுகளை அவர் பார்ப்பார். அவர் வார்த்தையெல்லாம் கவனிக்கிற. ரெண்டாவது, ஹார்ட் எப்படி இருக்கு, இருதயம் எப்படி இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இருதயம் சின்சியராக இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இருதயம் உண்மையாக இருந்துட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அதிர்ஷ்டம் தான். கர்த்தர் முதலே சொல்லிட்டார், மனுஷன் பார்க்கிற வண்ணமாக நான் முகத்தை என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன்ப்பா. நான் எதை தான் பார்ப்பேன், இருதயத்தை தான் பார்ப்பேன். அப்போ வனாந்தரத்தில் அவன் உட்காந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாலும் அவன் இருதயம் கர்த்தருக்கு நேராக இருந்துச்சு. அவனுடைய டியூன் கரெக்டாக இருந்தது. எங்கே, கர்த்தருக்கு நேராக. இந்த எஃப்எம்லாம் ரேடியோ கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுக்குன்னு ஒரு அலைவரிசை உண்டு. அந்த அலைவரிசைக்கு நேராக டியூன் வச்சுருந்தா தான் அந்த சத்தம் எப்படி இருக்கும், கிளியராக. கொஞ்சம் டியூனிங் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, என்னென்னமோ சத்தம் கேட்டுட்டு இருக்கும், வேற ஒரு ஸ்டேஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கும், உள்ளே வந்துட்டு இருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெளிவாக இருக்கும். பார்த்தீங்களா? இதை மாதிரி நம்முடைய இருதயம் யாருக்கு நேராக இருக்கணும். ஆமாம், உலகத்துலேயும் கொஞ்சம் டியூன் இங்கே உள்ள சத்தமும் கொஞ்சம் என்ன செய்யணும், கேட்கட்டும். இந்த பக்கம் ஆண்டவர் பரலோகத்துலேருந்து ஏதாவது சொல்கிறாருன்னு அப்பப்போ என்ன செஞ்சிடும், அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. டியூன் பண்ணால் கரெக்டாக என்ன செஞ்சிடணும், டியூன், இருதயத்தை டியூன் பண்ணிடணும். வனாந்தரத்தில் இருந்தாலும், குகையில் இருந்தாலும், காட்டில் இருந்தாலும், மலையில் இருந்தாலும், சத்துரு துரத்தினாலும், அல்லேலூயா, சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும், தாவீதுடைய ஹார்ட் எப்படி இருந்து டியூனிங்கில் கரெக்டாக இருந்துச்சு. அவன் ஒரு நாளும் கர்த்தரை மறுதளிக்கவோ, கர்த்தரை குறை சொல்லவோ, கர்த்தரை தேடுறதை நிறுத்தவோ, கர்த்தரை பாடுறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவோ, கர்த்தரை துதிக்கிறதுக்கு நாளைக்கு பார்ப்போன்னு சொல்லவோ இல்லவே இல்லைங்க. டேவிட் லைஃப்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய லெசன் அது. அல்லேலூயா. எப்பவும் துதிப்பான், எப்பவும் பாடுவான், எப்பவும் கர்த்தரை தான் நோக்கி பார்ப்பான். இது அவனுடைய வாழ்க்கை முறையாகவே மாறிட்டு. அதனால வனாந்திரத்தில் இருக்கும்போதும் அரண்மனையில் இருக்கும்போதும் அவனுக்கு அது பெரிய வித்தியாசமாகவே தெரில. ஏன்னா அது அவன் லைஃப் ஸ்டைல். அல்லேலூயா. வனாந்திரத்தில் இருக்கும்போது ஒரு லைஃப் ஸ்டைலு, அரண்மனையில் இருக்கும்போது ஒரு லைஃப் ஸ்டைல் அவன் என்ன செய்யல, மாறவே இல்லை. ஏன்னா இது அவன் ரத்தத்தில் என்ன செஞ்சுட்டு ஊறிட்டு, அவனுடைய உணர்வுகளில் அது என்ன செஞ்சுட்டு கலந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ நம்மளாம் ஏன் ஆண்டோட்ட ஓடி ஓடி வாரோன்னா, இந்த டிஎன்ஏ நம்ம ரத்தத்தில் என்ன செஞ்சிடணும், கலந்துடணும். அல்லேலூயா. நம்முடைய ஆக்டிவிட்டி, நம்முடைய பழக்க வழக்கம் எல்லாமே எப்படி மாறிடணும், ஒர்ஷிப்பராக மாறிடணும், ஆராதிக்கிறவர்களாக மாறிடணும், ஆண்டவரை தேடுறவங்களா மாறிடணும், ஆண்டவரை துதிக்கிறவங்களா மாறிடணும், ஆண்டவரை பாடுறவங்களா மாறிடணும், ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துகிறவங்களா மாறிடணும். நம்முடைய உணர்வுகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம், என் உயிர் யார் தான், இயேசு தான். இதான் டியூனிங். ஆமென். எனக்கு எல்லாமே யார் தான், எத்தனை பேர் சொல்ல முடியும் அர்ப்பணிச்சு, நீங்கள் தான் என்னை கண்டெடுக்க முடியும், நீங்கள் தான் எனக்கு கரம் கொடுக்க முடியும், நீங்கள் தான் என் சிரம் தொட்டு என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீங்கள் தான் உங்கள் கரத்தினால் என்னை உயர்த்த முடியும். ஆகவே நான் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே, என்ப
பலனான 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 இயேசு, என் பலனான பலனான, என் பலனான இயேசு, என் பலனோடு கலந்தி, என் பலனே நான் உம்மை துதிப்பே, என் பலனே நான் உம்மை துதிப்பே, என் பலனே. தேவனே, எங்களுடைய இருதயம் உமக்கு நேராக திருப்பப்படட்டும். எங்கள் நினைவுகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்கள் கரங்களின் கிரியைகள், எங்கள் கால்களின் நடக்கைகள், எங்களுடைய முழு வாழ்வும் உமக்கு நேராகவே இருக்கட்டும். உமையே நாங்கள் நோக்கி பார்த்து கடந்து வர உதவி செய். இன்னைக்கு அப்படி யாருடைய இருதயம் எல்லாம் திருப்பப்படுகிறதோ அவர்களை கரம் நீட்டி ஆசீர்வதியும். உம்முடைய கரம் கொண்டு அவர்களை உயர்த்தும். உம்முடைய கரத்தில் உள்ள வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய கரத்தின் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.